+2க்கு பின் உயர்கல்வியில் என்ன படிப்புகளை தேர்வு செய்யலாம், எங்கு படிக்கலாம் என பயனுள்ள கல்வி ஆலோசனைகளை அள்ளி வழங்கும் தினமலர் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி மதுரை தமுக்கம் அரங்கில் இன்று கோலாகலமாக துவங்கியது. இந்நிகழ்ச்சியை கோவை ஸ்ரீ கிருஷ்ணா நிறுவனங்களின் CEO சுந்தரராமன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவன பேராசிரியர் ஜெய்சங்கர், அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் சிதானந்தமிர்தா சைதன்யா உடனிருந்தனர். வழிகாட்டி நிகழ்ச்சியின் கல்வி நிறுவன அரங்குகளை SNS கல்வி நிறுவன பேராசிரியை கீதா, ஸ்ரீ சக்தி கல்லூரி டீன் பிரகாஷ், கற்பகம் கல்வி நிறுவன அட்மிஷன் இயக்குநர் சுப்பராஜ் திறந்து வைத்தனர். +2 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அவர்கள் எதிர்கால நலன் கருதி கல்வி வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான இலவச நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழ் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இந்த ஆண்டிற்கான வழிகாட்டி நிகழ்ச்சி இன்று துவங்கி மார்ச் 27 மற்றும் மார்ச் 28 தேதி வரை மதுரை தமுக்கம் அரங்கில் நடக்கிறது. கல்வி கண்காட்சியுடன் கருத்தரங்குகளும் நடக்கின்றன. இந்நிகழ்ச்சிகள் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை நடக்கிறது. அனுமதி இலவசம். நிகழ்ச்சி நடக்கும் நாட்களில் சிறப்பு கருத்தரங்குகளில் நீட், JEE நுழைவுத் தேர்வுகளில் சாதிப்பதற்கான டிப்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஓபன் AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங், IoT எனும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டிங், கடல்சார் படிப்புகள், மெட்டாவர்ஸ், CS, IT, டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, மிஷின் லேர்னிங், கலை அறிவியல் மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள் என்ன, மருத்துவம், துணை மருத்துவ படிப்புகளும் வாய்ப்புகளும், சட்டம், CA படிப்பதால் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும், தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகள் விவரம், பிரத்யேக கல்வி நிறுவனங்கள் விவரம், கல்வி நிறுவனங்களில் உள்ள ஏராளமான கல்வி பிரிவுகள், வேலைவாய்ப்பு தரும் படிப்புகள் குறித்து 20க்கும் மேற்பட்ட நிபுணர்கள், கல்வியாளர்கள் நேரடி ஆலோசனை வழங்குகின்றனர். இங்கே வர வரைக்கும் என்ன படிக்கணுமே தெரில. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்ன படிக்கணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. காலேஜ்லேருந்து கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் பூரா யூஸாக இருந்துச்சு. இதுலேருந்து எந்த காலேஜில் சேரலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. இதுக்கு யூஸாக இருந்த வழிகாட்டி என்ற ப்ரோக்ராமுக்கும் தினமலர்ன்ற இதுக்கும் ரொம்ப நன்றி. நான் ஸ்கூலில் CS குரூப் எடுத்தேன். அதுக்கடுத்து என்ன படிக்கணும்னு எனக்கு தெரில. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்ன படிக்கணுன்ற ஐடியா கிடச்சிச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எடுக்கலான்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. எங்களுக்கு தேவையான கோர்சஸ் வந்து என் பொண்ணு ரெஃபர் பண்ணுறது வந்து ஆர்ட்ஸு, பயோடெக்னாலஜி அண்ட் அலைடு கோர்சஸ். ஸோ அதுக்கு ஓரளவுக்கு எனக்கு கைடன்ஸ் கிடச்சிது. நத்திங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருந்தது. மேக்ஸிமம் எங்களால் இப்போ டேரெக்டாக கோயம்புத்தூர்லாம் போக முடியாது இல்லையா. ஒவ்வொன்றையும் நாங்கள் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்களுக்கு நிறைய ஒரு கைடன்ஸ் கிடைக்குது இல்லையா. ஒரே சேம் பிளேஸில் கைடன்ஸ் கிடைக்குது. ஸோ அது வகையில் ஐ எம் ஹாப்பி. இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள முன்னணி கல்லூரிகள், பல்கலைகள் என 100க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாடப்பிரிவுகள், அவற்றிற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து அங்கேயே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தினமலர் வழிகாட்டி மூலயமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நல்லா எனக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி குரூப் வந்து எடுக்கலாம், எந்த காலேஜில் போய் நம்ம எந்த மாதிரி படிக்கலாம், அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரியேட்டிவாக எப்படி இது பண்ணணும், எப்படி வந்து நல்லா ரொம்ப க்ரியேட்டாக எப்படி யோசிக்கணும், அப்படி மூலயமா எப்படிலாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இந்த தினமலர் வழிகாட்டி மூலயமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த அரங்கு வந்து ஏற்படுத்தின தினமலருக்கு ரொம்ப நன்றி. வரும்போது ஒரு நுழைவுத் தேர்வு வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். அது கொடுத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை கேள்விப்பட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்துருந்து வந்தோம். இப்போ ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. 3 ஜீனியஸ் நல்லா பேசுனாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஒரு மோட்டிவ். ஆமாம், 100 ஸ்டால் போட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்ப என்கரேஜாக இருக்குது. ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்தோம். இப்போ நல்ல க்ரோத்தாக இருக்குது. கல்லூரிகளுக்கான விண்ணப்பம் முதல் மாணவர்கள் சேர்க்கை வரையிலான அனைத்து நடைமுறைகளும், கல்வி கட்டணம் எவ்வளவு உள்ளிட்ட அனைத்து தகவல்கள், ஆலோசனைகள் ஒரே இடத்தில் பெறும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கல்லூரிகளை தேடி மாணவர்கள், பெற்றோர் அலைவதை தவிர்க்கலாம். இது ஒரு ஐடியாவே இல்லாமல் குழப்பமாக இருக்கிற டைமில் இருந்தப்போ, என்ன படிக்கணும்னு தெரியாதப்ப இங்கே வந்தது வந்து எதெல்லாம் படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம், என்னென்ன யோசிச்சா வந்து எப்படி வந்து முன்னேறலாம், அதை தவிர எல்லோரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆளாக்கலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதிலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கு என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு.
அது எந்த காலேஜ்லனாலும் படிக்கலான்றதும் கிடச்சிருக்கு. இதுதான் அதுதான் அப்படின்ற முடிவு வேண்டாம் அப்படின்னு. இந்நிகழ்ச்சிக்கு பவர்ட் பை பங்களிப்பாளராக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் செயல்படுகிறது. திண்டுக்கல் BSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, KMCH அண்ட் டாக்டர் NGP நிறுவனங்கள், கோவை SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆகியன இணைந்து வழங்குகின்றன. வழிகாட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் 9566777833 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு RGN என்று டைப் செய்து அனுப்பவும். அனுமதி இலவசம். வழிகாட்டி நிகழ்ச்சி நுழைவு வாயிலில் வரவேற்பாளர்கள் மாணவர்களுக்கு 6 கேள்விகள் மற்றும் வழிகாட்டி நிகழ்ச்சி பற்றிய ஸ்லோகன் குறித்து கருத்து தெரிவிக்கும் வகையில் விண்ணப்பம் வழங்குவர். அதில் கேள்விக்கு சரியான பதில் மற்றும் சிறந்த ஸ்லோகன் எழுதும் மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்படுவர். அவர்களுக்கு காலை மற்றும் மதியம் நடக்கும் அமர்வுகளில் தலா 4 ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் தலா ஒரு ரெட்மி டேப் பரிசாக வழங்கப்படும்.